இந்த தேர்ச்சி விகிதத்தை results.cbse.nic.in, cbse results.nic.in, cbse.gov.in என்ற இணையதள முகவரிகளில் மாணவிகள் தேர்வு முடிவுகளை மதிப்பெண்களை கண்டு அறியலாம் என்று சிபிஎஸ்இ அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த சிபிஎஸ்இ பிளஸ் 2 தேர்வில் 88.39% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தேர்வில் மாணவிகள் அதிகபட்சமாக 91.64% மாணவர்கள் 85.70% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிபிஎஸ்இ பிளஸ் 2 தேர்வு முடிவுகளை இணையதளங்களில் பார்க்கலாம். மாணவர்கள் தற்போது 15 மண்டலங்களிலும் ஒவ்வொரு மண்டல வாரியாக அவர்களுடைய தேர்ச்சி விகிதமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அந்த தேர்வு முடிவுகளின்படி மாணவிகள் கடந்த ஆண்டை போல வழக்கம் போலவே மாணவிகள் 5% அதிகமான அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகள் 91.64%, மாணவர்கள் 85.70% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை மாணவர்கள் 97.39%, விஜயவாடா அதிகபட்சமாக 99.60%, பிரயாக்ராஜ் 79.53% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் ஆந்திராவின் விஜயவாடா மண்டலத்தில் அதிகபட்சமாக 99.6% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மிகவும் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 79.53% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை மண்டலத்தை உள்ளடக்கிய சென்னை, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, அந்தமான் உள்ளிட்ட அந்த சென்னை மண்டலத்தை உள்ளடக்கிய இடங்களில் 97.39% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிபிஎஸ்இ பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளன. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரத்திலும் 99.32% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக முதலிடத்தில் 99.60, அதன் பின்னர் திருவனந்தபுரம் 99.32% மாணவர்களும், இதன் தொடர்ச்சியாக சென்னை மண்டலத்தில் 97.39%, ஒட்டுமொத்த 15 மண்டலங்களில் குறைவாக பிரயாக்ராஜில் 79.53% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை மண்டலம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. முதலிடம் விஜயவாடா, 2வது இடம் திருவனந்தபுரம், 3வது இடம் சென்னை மண்டலம். ஒட்டுமொத்த 15 மண்டலங்களில் சிபிஎஸ்இ பிளஸ் 2 தேர்வு முடிவுகளில் சென்னை மண்டலம் 97.39% தேர்ச்சி பெற்று 3வது இடத்தை ஒட்டுமொத்த அளவில் பிடித்திருக்கிறது.